அக்கா நீங்கள் வந்து உங்கள் ஃபஸ்ட் பேட்ச்லேருந்து இப்போ இருக்க கரண்ட் பேட்ச் வரைக்கும் டீச் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து உங்கள் டீச்சிங்கில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? அந்த டிஃப்ரென்ஸ் ஏன் வந்தது அப்படின்னா? டீச்சிங் குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் டீச்சிங் மெத்தட்ஸில் வந்து ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ஒரு ஃபியூ Q&A சீரீஸ் முன்னாடி கேட்ட கொஷனில் முன்னாடி இருந்த பேட்ச்க்கும் இப்போ இருக்கிற பேட்ச்க்கும் இருக்கிற ப்ராக்டிஸ் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் நான் பேசினேன். எப்போ ப்ராக்டிஸ் குவாலிட்டி மாறுறதோ அதுக்கு தகுந்த மாதிரியான டீச்சிங் மெத்தட்ஸ் கொஞ்சம் மாறும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நல்ல குவாலிட்டி ப்ராக்டிஸ் இருக்குது, ரொம்ப அனலைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னா அடுத்த கிளாஸ் நான் அந்த குழந்தைக்கு நான் எடுக்கும்போது இன்னும் நன்னா எப்படி பண்ணுறது அதே விஷயத்தங்கிற மாதிரி யோசிப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஐ டீச் தட் சைல்ட். இப்போ இதே வந்து குவான்டிடேட்டிவ் ப்ராக்டிஸ் இருக்குது, அதாவது வந்து வெறும் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரெப்பிட்டேஷன்ஸில் மட்டும் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னாக்க ஓகே, அதை இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா பண்றது எப்படி அப்படிங்கிறதுல மட்டும் லைக் மேக்கிங் தட் அடவு பெட்டர், மேக்கிங் தட் சைல்ட் அனலைஸ் தட் அடவு பெட்டர், அதுக்கு எப்படி டீச் பண்ணணுங்கிறத வந்து நான் அடுத்த கிளாஸ் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ வந்து டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸ் குவாலிட்டி அக்ராஸ் பேட்சஸ் மாறின்னு வரதான் வருது. டீச்சிங் குவாலிட்டி மாறல.